Volume 2 Chapter 1 The Circuit of Money Capital பணம் மூலதனத்தின் சுற்றுப்பாதை. சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். பணம் மூலதனத்தின் சுற்றுப்பாதை. முதலாளி பணம் கொண்டு உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மற்றும் வேலைதளங்களை வாங்குகிறார். பணம் தொழில்துறையில் பயன்படுத்தப்படுகிறது. வேலை மூலப்பொருட்கள் ஒன்றிணைந்து தயாரிப்பு நடைபெறுகிறது. தயாரிக்கப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு தயார் நிலையில் இருப்பது. தயாரித்த பொருட்கள் விற்பனை செய்து பணமாக மிகுதியான பணம் மாற்றப்படுகிறது. மீண்டும் முதலீடு செய்யப்படும் பணம் MCPCM. சாப்டர் 2 The Circuit of Productive Capital. உற்பத்தி மூலதனத்தின் சுற்றுப்பாதை. தொழிலாளர்களுடன் இயந்திரங்கள் தயாராக உள்ள சூழல். வேலையாட்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். மூலப்பொருட்கள் கொண்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள். தயாரிப்பு கோட்டில் இயந்திரம் மூலம் பொருள் உருவாகும் காட்சி. தயாரிப்பு நிறைவடைந்த நிலை. மீண்டும் உற்பத்திக்குள் செல்லும் மூலதனம். சாப்டர் 3 The Circuit of Commodity Capital. பொருள் மூலதனத்தின் சுற்றுப்பாதை. கம்பியில் அடுக்கப்பட்ட தயாரிப்புகள், கம்பளி, கருவிகள், உணவுப் பொருட்கள், தயாரிக்கப்பட்ட பொருள் கையிருப்பு. மார்க்கெட்டிங் செயல். வணிகர் வாடிக்கையாளர்களிடம் விளம்பரம் செய்கிறார். வாடிக்கையாளர் பணம் கொடுத்து பொருள் வாங்கும் காட்சி. விற்ற பொருட்களால் வந்த பணம் முதலாளியின் கணக்கில் சேரும் காட்சி. பொருள் பணம் முதலீடு உற்பத்தி சுழற்சி விளக்கப்படம். சாப்டர் 4 The Three Figures of the Circuit. 3 வகையான சுற்றுப்பாதைகள். பணம் முதல் லாபம் வரை சுற்றும் சக்கரம். ஒவ்வொரு நிலையும் வண்ணங்களில் காட்டப்பட்டது. உற்பத்தி என்பது தொடக்கமாக இருக்கும் சுழற்சி விளக்கம். விற்பனைக்கான பொருள் முதல் விற்பனையுடன் மீண்டும் உருவாகும் நிலை வரை. 3 சக்கரங்களும் ஒன்றாக ஒட்டிய விளக்கம், ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்டது. மார்க்ஸ் கூற்றுக்களுடன் 3 சுழற்சிகளும் ஒட்டிய 3D விளக்கப்படம். சாப்டர் 5 The Overall Circuit of Industrial Capital. தொழில்முறையான மூலதனத்தின் முழுமையான சுழற்சி. பணம் மற்றும் தொழிலாளிகள் ஒன்று சேரும் தொழிற்சாலை சூழ்நிலை. பொருள் தயாராகி விற்பனைக்கு செல்கிறது. பக்கத்தில் வணிகர் கணக்கிடுகிறார். முழு தொழில்முறை மூலதன சுழற்சி ஓர் எளிய விளக்கப்படம். மார்க்ஸ் பாகுபாடு மூலம் லாபம் ஒரு பங்காக மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது. மற்ற பங்கு தனிப்பட்ட செலவுக்கு செல்கிறது. முதலாளி கைப்பிடியில் பணம், பின் பக்கம் தொழிலாளர் வரிசை. முழு தொழில்முறை மூலதன சுழற்சி ஓர் எளிய விளக்கப்படம். மார்க்ஸ் பாகுபாடு மூலம். சாப்டர் 6 The Influence of the Turnover on the Magnitude of Surplus Value. மூலதன திருப்பிச் செல்லும் வேகம் லாபத்தின் அளவை எவ்வாறு பாதிக்கிறது. முதலாளி பணத்தை உற்பத்திக்கு செலுத்தும் காட்சி. நேரம் ஓடுகிற கடிகாரம் பக்கத்தில். வேலைகள் வேகமாக நடைபெறும் தொழிற்சாலை. மேலாளர் வேலைகளை கண்காணிக்கிறார். விற்பனை காத்திருக்கும் பொருட்கள் அடுக்காக குவிந்திருக்கும் காட்சி. பணம் மற்றும் லாபம் இரட்டை சக்கரமாக சுற்றும். மேற்கோளாக வேகமே வியாபாரம். மார்க்ஸ் படம் பின்னணியில். முன் காட்சி வேலை பணம் வேகமாகச் சுழலும் விளக்கம். சாப்டர் 7 Fixed Capital and Circulating Capital. நிலையான மூலதனம் மற்றும் சுழலும் மூலதனம். பெரிய உற்பத்தி இயந்திரங்கள் நிரந்தரமாக இடம் பிடித்துள்ளன. வேகமாக உள்நுழைந்து வெளியேறும் பணம் மற்றும் பொருட்கள். ஓட்டம் போல. ஒரே இடத்தில் 2 பக்கங்கள். ஒரு பக்கம் இயந்திரம், மற்ற பக்கம் பண ஓட்டம். பழைய இயந்திரம் பழுது படுகிறது. முதலாளி கவலையுடன். பணம் மூலப்பொருள் வேகமான மாற்றங்கள் உற்பத்தியில் தாக்கம் செலுத்தும் விளக்கம். சாப்டர் 8 The Turnover Time. மூலதனத்தின் திருப்பு நேரம். கால அளவை காட்டும் சக்கர விளக்கம். MPCM. முந்தைய சுழற்சியை வேகமாக முடிக்கும் தொழிலாளர் குழு. விற்பனை காத்திருக்கும் பொருட்கள் மற்றும் பண இழப்பு. முதலாளி டைரி மற்றும் கணக்கு புத்தகத்தில் கால எண்ணிக்கை பார்க்கிறார். நேரம் பணம் என்று தங்கத்தில் செதுக்கிய சுவருடன் தொழில்துறை காட்சி. சாப்டர் 9 The Total Turnover of Advanced Capital. முன்னேற்றப்பட்ட மூலதனத்தின் மொத்த திருப்பம். பணத்தை உற்பத்தி மற்றும் வாடிக்கையாளர் சேவை இரண்டிலும் முதலீடு செய்யும் காட்சி. தொழிலாளர்கள் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். வணிகர் பொருட்களை விற்றுக் கொண்டிருக்கிறார். பக்கம் வாடிக்கையாளர்கள். கால அளவை காட்டும் வட்ட இராம், ஒவ்வொரு பகுதியும் குறிப்புடன். முதலாளி கணக்கு பட்டியலில் வரம்புகளை எழுதுகிறான். Total Turnover TT. சாப்டர் 10 Theories of Fixed and Circulating Capital. நிலையான மற்றும் சுழலும் மூலதன பற்றிய கோட்பாடுகள். பழைய புத்தகத்துடன் ஆடம் ஸ்மித் படத்தை தேடுபவர். பக்கத்தில் கோட்பாடு எழுதப்படுகிறது. மார்க்சும் மற்ற பொருளியல் நிபுணர்களும் விவாதத்தில் ஈடுபடுகிற காட்சி.
மார்க்ஸ் புத்தகத்தில் புள்ளியீட்டுடன் தவறு காட்டுகிறார். வெளிப்படையான விளக்கம் நிலையான மற்றும் சுழலும் மூலதனம் எப்படி வேறுபடுகிறது. தொழிற்சாலையில் உண்மையில் பயன்படுத்தப்படும் கோட்பாடு விளக்கம். சாப்டர் 11 தியோரிஸ் ஆஃப் டர்னோவர். ஸ்மித். திருப்ப நேரத்தை பற்றிய ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடு. ஆடம் ஸ்மித் காலகட்ட கோட்பாடு. உழைப்பின் மதிப்பு மற்றும் திருப்பு நேரம். மார்க்ஸ் ஸ்மித்தின் கோட்பாட்டை எடுத்துக்காட்டி அதில் உள்ள பிழையை விவரிக்கிறார். ஆடம் ஸ்மித்தின் கோட்பாடுகள் நடைமுறையில் தோல்வியடைகின்றன என்பதை காட்டும் தொழில்நுட்ப காட்சி. மார்க்ஸ் ஒரு புதிய மாதிரியை எழுதுகிறார். நேரமும் மூலதனமும் இணைந்த விளக்கம். சாப்டர் 12 தி ஒர்க்கிங் பீரியட். வேலை நேர காலம். தொழிலாளிகள் ஒரு புதிய உற்பத்தி திட்டத்தில் வேலை செய்ய தயாராகிறார்கள். ஒரு பெரிய கடிகாரம் வேலை நேரம் குறிக்கும் ஸ்டாப் வாட்ச். தொழிலாளர் அதிக நேரம் வேலை செய்தால் மூச்சுவிடும் காட்சி. சார்பு அதிகரித்த தொழிற்சாலை குறைந்த நேரத்தில் வேலை முடிகிறது. வேலை நேரம் வெர்சஸ் திருப்பு நேரம். சாப்டர் 13 ப்ரொடக்ஷன் டைம். உற்பத்தி காலம். மூலப்பொருட்கள் பதுக்கி வைத்து தொழிலாளர்கள் தொடங்குகிறார்கள். உற்பத்தி இடைநிலை நிலை. காலம் எடுத்துக்கொள்ளும் தயாரிப்பு. தொகுதி உற்பத்தி. பல்வேறு குழுக்கள் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறார்கள். பணம். உற்பத்தி நேரம் மற்றும் விற்பனை நேரம் இணைக்கப்பட்ட விளக்கப்படம். சாப்டர் 14 சர்க்குலேஷன் டைம். சுழற்சி காலம். விற்பனைக்கு செல்கின்ற காலம். விற்பனைக்காக கம்பெனியிலிருந்து வெளியேறும் பொருட்கள் வண்டிகள் செல்கின்றன. சந்தையில் இடமின்றி குவிந்த பொருட்கள் விற்பனை ஆகாமல் காத்திருப்பு. முதலாளி கைமேலே நிமிர்ந்து கவலையுடன் நின்றிருக்கிறார். பக்கத்தில் கணக்கு புத்தகம். வாடிக்கையாளர்கள் வேகமாக வாங்குகிறார்கள். பொருட்கள் வெளியேறுகின்றன. முழு சுழற்சி நேர விளக்கம். உற்பத்தி, விற்பனை, பணம் திரும்பல். சாப்டர் 15 இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் டைம் ஆன் த டர்னோவர். சுழற்சி நேரம் திருப்பத்துக்கு ஏற்படும் தாக்கம். பொருட்கள் விற்பனைக்காக நகராமல் நிறைந்திருக்கும் காட்சி. விற்பனை ஆட்கள் சந்தையில் விளம்பரம் செய்கிறார்கள். விற்பனை அதிகரிக்கிறது. விற்று பெற்ற பணம் தொழிலதிபரின் கணக்கில் சேர்கிறது. மார்க்ஸ் விளக்கம். நேரம் ஒரு முக்கிய மூலதனம். காலகட்ட விளக்கம். சுழற்சி வேகம். லாபம் அதிகரிப்பு. சாப்டர் 16 தி டர்ன்ஓவர் ஆஃப் வேரியபிள் கேபிட்டல். மாறும் மூலதனத்தின் திருப்பம். வேலை சம்பளம் தொடர்புடையது. தொழிலாளி சம்பளத்தை பெறுகிறார். பக்கத்தில் பண காசோலை. வேலைக்கு கட்டப்பட்ட பணம் உற்பத்தி இயக்கத்தில் பங்கு வகிக்கிறது. விலை உயர்வால் சம்பளம் குறைவு. தொழிலாளர் வருத்தத்தில். மாறும் சம்பள நிலைகள். பணவீக்கம். விளைவுகள் சுழற்சியில். மாறும் மூலதனத்தை சமமாக பரிமாறும் கோட்பாடு விளக்கம் சக்கரத்தில்.